ஒரு பெரிய லீலை. இதனுடைய விவரங்களை எல்லாம் படித்தால் மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. ஆனாலும் நாம் பார்க்கும் ஒவ்வொரு லீலையும் பிரமிப்பாகத்தானே இருக்கிறது. சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அருள் என்பது குறுக்கிடும் பொழுது அது எத்தனை அழகாக வேலை செய்கிறது என்று. சிவகாசியில் பஜனாசிரமத்தில் ஸ்ரீமதி லலிதா அவர்கள் தினமும் பூக்கட்டும் கைங்கரியம் செய்பவர். அவர் சிவகாசி அருகிலுள்ள சித்தராஜபுரம் என்ற இடத்தில் வசிக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சென்ற இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் ஆயிருக்கிறது. இந்த ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று ஒரு இரவு அவர் தன்னுடைய செல்போனை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டில் உள்ள வாசலில் அந்த போர்ட்டிகோவில் வந்து அமர்ந்து கொண்டார். உள்ளே டவர் சரியாக கிடைக்காதனால் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களுடைய ராமாயண பிரவச்சனத்தை ஆர்வமுடன் கேட்க வேண்டும் என்று வாசலில் வந்து உட்கார்ந்து கொண்டு யோகி ராம் சரத்குமார் நாமம் சொல்லியபடியே சொற்பொழிவை கேட்டார். அது கிட்டத்தட்ட முடியும் பொழுது 10 மணி ஆகிவிட்டது. அந்த தருவாயில் அவர் எழுந்தார். இரவு 10 மணி. அதுவரை ராமாயணம் கேட்டுக்கொண்டே இருந்தார். யோகிராம் சரத்குமார் நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார். முடியும் தருவாயில் சட்டென்று எழுந்து கொண்டார். எழுந்தபோது சுருக்கென்று ஏதோ குத்துவது போல் ஒரு வலி. உடனே சற்று திரும்பி பார்த்தால் ஒரு நல்ல பாம்பு, நாகப்பாம்பு வேகமாய் ஓடி மறைந்தது. எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். பாம்பை பார்த்தாலே உடல் நடுங்கும். பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அவருக்கு புரிந்துவிட்டது என்ன ஆகியிருக்கிறது என்று. அந்த நல்ல பாம்பு இடது கால் பெருவிரல் கீழே 2 பற்கள் பதியும்படி கடித்திருந்தது. இவருக்கு ஒரே பயம். வேகமாய் உள்ளே ஓடினார். உள்ளே ஓடுவதற்கு முன்பு இந்த பாம்பு போனாலே உடனே எல்லோரும் என்ன சொல்வோம்? பாம்பு பாம்பு என்று கத்துவோம் அல்லவா? அதைத்தான் இவரும் செய்தார். அந்த கத்தியதில் அக்கம்பக்கத்தில் உள்ள அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லோரும் கூடிவிட்டார்கள். உடனே அவர்கள் பார்த்து என்னவென்று தெரிந்து கொண்டார்கள். அவசர அவசரமாக ஒரு சேலையை கிழித்து அவருடைய பெருவிரல் கீழே 2 பல் ஆழமாய் தெரியும்படி அது கடித்திருந்தது. அதற்கு கீழே இறுக கட்டிவிட்டார்கள், விஷம் மேலே போகக்கூடாது என்று. ஆனால் ஸ்ரீமதி லலிதா சொல்கிறார், அவருக்கு நிதானம் தப்பவே இல்லை. அந்த நாமம் சொல்லிக் கொண்டிருந்ததுனாலோ என்னவோ அவர் மனதில் எந்த ஒரு பரபரப்பும் இல்லை. பயந்து போனார், வாஸ்தவம்தான். ஆனாலும் நிதானம் தவறவில்லை. உள்ளே சென்று அங்கே எல்லோரும் சொன்னார்கள், உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லுங்கள், ஆஸ்பத்திரிக்கு போய்விடுங்கள் என்று. இவரும் உள்ளே சென்று உடையை மாற்றிக்கொண்டு பூஜை அறைக்கு சென்று பகவான் யோகிராம் சரத்குமாரை ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களுடைய படங்களை வணங்கிவிட்டு, பகவானுடைய 100ஆண்டு விழா விபூதி அவரிடம் இருந்தது. அதை உடனே அவர் இந்த பாம்பு கடித்த இடத்தில் தடவிவிட்டார், நெற்றியில் தடவிக்கொண்டார். பிறகு அந்த 2 வீலரில் இரவு 10 மணிக்கு மேல் 10:30 மணி இருக்கும் 2 வீலரில் அவர் கூட அவருடைய உறவினர்கள் இருவரை அழைத்துக் கொண்டு அந்த ஜிஹெச்சுக்கு சென்றார். ஜெனரல் ஹாஸ்பிட்டல். 20 நிமிடம் அவருடைய தம்பி மகள் அழைத்துக் கொண்டு அந்த ஜிஹெச்சுக்கு சென்று விட்டார். ஆனால் பாருங்கள், இது அத்தனையும் நடந்த போதும் அவர் மனம் இடைவிடாது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தது. அவருடைய வாய்
ஒரு படபடப்பு இல்லையாம், வேறு எண்ணம் கூட இல்லை என்று சொல்கிறார். இந்த நாமத்தின் பெருமை. அங்கே ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு பிளட் டெஸ்ட் பண்ணினார்கள், அதாவது இரத்த பரிசோதனை பண்ணினார்கள். அதற்கு பிறகு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் செய்தார்கள். 3 டேப்லெட்ஸ் கொடுத்தார்கள். அந்த டேப்லெட்ஸை உடனே சாப்பிட சொன்னார்களாம். அவர் அங்கு போன உடனேயே அந்த 2 டேப்லெட் சாப்பிடும் பொழுது இந்த டாக்டர் வந்தார். அவர் அவருடைய கண்களை விரித்து பார்த்தார். பிறகு தலையை தூக்கச் சொன்னார். இவர் தூக்கினார். இதெல்லாம் அவரால் செய்ய முடிந்தது. அதன் பிறகுதான் அந்த வினை ஆரம்பித்தது. அதுவரை ஒன்றுமில்லை, நிதானமாக இருந்தார், வேறு எண்ணமில்லை. விபூதியை அந்த இடத்தில் பூசியிருந்தார். நாமம் இடைவிடாது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்ஜெக்ஷன் முடிந்து 2 டேப்லெட்ஸ் முடிந்தது. 3வது டேப்லெட் அவர் எடுத்துக்கொள்கிறார். 3வது மாத்திரையை அது தொண்டைக்கு கீழே இறங்க மறுத்துவிட்டது. அவரால் முழுங்க முடியவில்லை. அவருக்கு பேச்சும் வரவில்லை. உடனே சைகை மூலமாகவே அந்த மாத்திரை உள்ளே இறங்கவில்லை என்று அறிவித்தார். உடனே டாக்டர் வந்தார். முன்னாடி டாக்டர் என்னென்ன டெஸ்ட் செய்தார், அவருடைய கண்களை விரித்து பார்த்தார். அதன் பிறகு அவருடைய தலையை தூக்கச் சொன்னார் அல்லவா. ஆனால் இப்பொழுது டாக்டர் வந்து பார்த்த போதும் நிலைமை முற்றிலும் மாறியிருந்தது. அவருடைய கண்கள் செருக ஆரம்பித்து விட்டது. வாயில் நுரை தள்ளியது. தலையை தூக்கவே முடியவில்லை. மூச்சு கூட விட முடியலையா. இதய துடிப்பு எல்லாம் மிகவும் ஸ்லோவாக ஆகி கடைசியில் உடலில் உள்ள எல்லா பாகங்களுமே நின்றுவிட்டது போன்ற ஒரு பிரமிப்பு இவருக்கு ஏற்பட்டது. ஆனால் இவருடைய நினைவு தப்பவில்லை, கான்சியஸ்னஸ். அதனால் அந்த பகவானுடைய நாமம் அவருக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் அந்த நிலையிலும் அந்த பிரக்ஞை தவறாதனால் அவர் வேண்டிக் கொண்டாராம், சுவாமி, உங்களுக்கு தொடர்ந்து நான் கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எனக்கு ஆசை. ஆனால் நீங்கள் எப்படி தீர்மானித்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாராம். இதையெல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா? சாதாரணமாக பாம்பு கடித்தால் அந்த பயத்திலேயே பாதி இறந்து விடுவோம், பாதி உயிர் போய்விடும். அதன் பிறகு நிதானமாக உள்ளே சென்று உடையை மாற்றி விபூதியை அந்த இடத்தில் போட்டு நெற்றியில் இட்டுக்கொண்டு இங்கே 2 வீலரில் ஆஸ்பத்திரிக்கு போய் அவர்கள் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகி அவருக்கு வாயில் நுரை தள்ளியாயிற்று, பேச்சு வரவில்லை, மூச்சு விடுவது திணறலாகிவிட்டது. இத்தனை நிலையிலும் அவர் மனதில் இப்படி ஒரு எண்ணம் வர வேண்டும் என்றால் அந்த நாமம் அவருடைய மனதை எவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அந்த நிதானமும் இந்த ஒரு உயர்ந்த சிந்தனை, உங்களுக்கு நான் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் நீங்கள் எப்படி தீர்மானித்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைத்தார். இதைவிட நம்முடைய நாமத்தின் சிறப்புக்கு வேறு என்ன உதாரணம் வேணும்? ஆனால் டாக்டர் இப்படி அவர் நினைத்த கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவும் மயக்கமாக வந்துவிட்டது. அவருக்கு மயக்கமாக வந்தால் கூட அவருக்கு இன்னும் இந்த பிரக்ஞை இருக்கிறது. சுற்றிலும் டாக்டர்களும் நர்ஸுகளும் மிகவும் பதட்டத்தோடு ஏதேதோ செய்வது, ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. வாயை யாரோ அழுத்துவது போல் இருந்தது, நெஞ்சை யாரோ அழுத்துவது போல் இருந்தது. அதன் பிறகு முற்றிலும் மயக்கமாகிவிட்டார், மயங்கி விழுந்து விட்டார். அதன் பிறகு அவருக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. இனி வரப்போவதெல்லாம் அவருடைய வீட்டார் அவருக்கு சொன்னதுதான். அவர் முற்றிலும் மயங்கி விழுந்த பிறகு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அங்கிருந்த டாக்டர்களும் நர்ஸுகளும் கூடி ஒரு பெரிய போராட்டம், இவரை பிழைக்க வைக்க செயற்கை சுவாசமும் பொருத்தினார்கள். பிறகு வயிற்றை காலி பண்ணி அந்த உணவை வெளியேற்றினார்கள். ஏனென்றால் இந்த பாம்பின் விஷம் வயிற்றுக்குள் இருக்கும் உணவிற்கு சென்றிருக்கலாம். அதன் பிறகு நுரையீரலிலும் அவர்கள் ஒரு குழாய் வைத்து அங்கு இருப்பதை உறிஞ்சி எடுத்து விடுவார்கள். சக் பண்ணி அந்த நுரையீரலில் இருந்த
அந்த விஷத்தையும் எடுத்து விட்டார்கள். மருத்துவமனையில் அத்தனை டாக்டர்களும் நர்சுகளுமாக சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் தான் நடந்து கொண்டிருந்தது. சிகிச்சை ஓவராகிவிட்டது. டாக்டர் சொன்னார், 1.25 மணி நேரம் நாங்கள் போராடி என்ன சிகிச்சை அவருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்துவிட்டோம். இனிமேல் 1 மணி நேரம் பார்க்கலாம். அப்படி ஒன்றும் சரியாக வராவிட்டால் இவரை ஆம்புலன்ஸில் வெண்டிலேட்டரோடு ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவருடைய வீட்டார்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லோரும் அதிர்ந்து போய்விட்டனர். ஆனாலும் அவர் மயங்கி விழுந்து விட்டார். அவரால் நாமும் சொல்ல முடியவில்லை. அவருடைய வீட்டார் தொடர்ந்து நாமம் செய்து கொண்டிருந்தார். அந்த நாமம், அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த நாமம் அவர்களுக்கு மறுபடியும் அந்த நம்பிக்கையை கொடுத்தது. இடைவிடாது நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த 1 மணி நேரத்தில் பகவான் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கள், லலிதாம்மா கண்விழிக்க வேண்டும், அவர் உயிர் பிழைத்து விட வேண்டும் என்று மிகவும் ஆத்மார்த்தமான பிரார்த்தனையோடு அவர்கள் அனைவரும் நாமம் சொல்லிக்கொண்டே நின்றார்கள். அந்த 1 மணி நேரம் கழித்து லேசாக கண்விழி அசைந்தது, சுவாசம் திரும்பியது. டாக்டர்கள் பிழைத்து விட்டார் என்று சொன்னார். கிட்டத்தட்ட நாம் நேற்றைக்கும் அதற்கு முந்தைய நாளோ பார்த்தோம் அல்லவா? நேற்றைக்குத்தான் நினைக்கிறேன். திருமதி கல்யாணி போஸ் அவர்களுடைய கணவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து, அதன் பிறகு அவர் நினைவு தப்பி, அவர் நினைவு திரும்பும் சமயத்தில் அவரை சுற்றிக் கொண்ட அத்தனை அன்பர்களுமாக சேர்ந்து நின்று நாமம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். பிறகு சிறிது சிறிதாக நினைவு திரும்ப ஆரம்பித்தது. கண் அசைந்தது, கண்ணை விழித்தார் என்றெல்லாம் பார்த்தோம் நேற்று. அதே போல் இங்கு அதே சீன் ரிப்பீட் ஆகிறது. இவருடைய வீட்டார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். சுற்றி நாமம் நடந்து கொண்டே இருக்கிறது, பிரார்த்தனை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு அவருடைய விழி அசைந்தது, சுவாசம் திரும்பியது. டாக்டர் அம்மா லலிதா அம்மா பிழைத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார். எப்பேற்பட்ட நிம்மதி! அதன் பிறகு டாக்டர் சொன்னார், இன்னும் 2 நாட்கள் நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து செல்லுங்கள் என்று, சிகிச்சை பெற்று செல்லுங்கள் என்று. அந்த 2 நாட்களும் லலிதா அம்மா சொல்கிறார்கள், ஒவ்வொரு டாக்டராக, ஒவ்வொரு நர்ஸாக, வாட்ச்மேன் முதற்கொண்டு, அந்த ஆசிரமத்தின் அந்த ஹாஸ்பிட்டலின் காவலாளி முதற்கொண்டு வந்து, அம்மா உங்களை மாதிரி ஒரு கேஸ் நாங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் பிழைத்து விட்டீர்கள், இது புனர்ஜென்மம், இது மறு ஜென்மம் உங்களுக்கு. நீங்கள் எந்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டீர்களோ, எந்த தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டீர்களோ அந்த தெய்வம் உங்களை கைவிடவில்லை, நீங்கள் பிழைத்து விட்டீர்கள், அதனால்தான் இந்த அற்புதம் நடந்திருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆக நினைத்து பாருங்கள், 19ஆம் தேதி 18ஆம் தேதி இரவு கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு அங்கு போனவர், 19ஆம் தேதி இந்த சிகிச்சையெல்லாம் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு 2 நாட்கள் அவர் அங்கேயே இருந்திருக்கிறார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 22ஆம் தேதி போலவரை இன்னொரு அறைக்கு மாற்றிவிட்டார்கள். அந்த அறைக்கு பெயர் குத்துயிர் அறையா. அந்த குத்துயிர் அறை எல்லோரும் பிழைத்தது அதிசயம் அதிசயம் என்று சொல்லிக்கொண்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த குத்துயிர் அறைக்கு அவரை மாற்றினார்கள். 3வது நாள் மறுபடியும் இரத்த பரிசோதனை, யூரின் பரிசோதனை, மோஷன் பரிசோதனை எல்லாம் என்று பார்த்தார்கள். ஏனென்றால் ஒருவேளை விஷம் சிறிதளவு தங்கியிருந்தாலும் அவற்றிலெல்லாம் வெளிப்பட்டுவிடும். அதை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் அந்த சோதனைகள் எல்லாம் செய்தார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லா உறுப்புகளும் சீராக செயல்பட ஆரம்பித்து விட்டன. டாக்டர் சொன்னார், இன்னும் 5 நாட்கள் நீங்கள் இந்த அறையிலேயே இருக்க வேண்டும் என்று. தொடர்ந்து 5 நாட்கள் அவருக்கு சிகிச்சை நடந்தது. அப்பொழுது அவர் சொல்கிறார், அந்த ரூமில் அவ்வளவு வெட்கையாக இருக்குமாம், அவ்வளவு ஒரு வெப்பமாம், வியர்த்து கொட்டிக்கொண்டே இருந்ததாம். இந்த வியர்வை இருக்கிறதே, அது உடலில் உள்ள வேண்டாத கிருமிகளை வெளியே தள்ளிவிடும். இப்பொழுது எல்லோரும் ஃபேனுக்கு அடியிலும் ஏசியும் போட்டுக் கொண்டிருப்பதனால் கிருமிகள் வெளியே தள்ளப்படுவதில்லை. அதனால்தான் இந்த நிறைய டாக்ஸின் சேர்ந்து விடுகிறது. ஆனால்
நாம் நிறைய வியர்க்க விட வேண்டும். நம் உடலில் இருக்கும் வேண்டாத கழிவுப் பொருள்கள் வெளியே வர வேண்டும். இவருக்கு நிறைய வேர்த்து வேர்த்து கொட்டி முன்பில் இல்லாத அளவுக்கு அத்தனை வேர்வை. ஆனால் இவர் அதை ஏதோ பகவான் செய்கிறார் என்று எடுத்துக்கொண்டார். பகவான் என்ன செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்கே என்றும் எடுத்துக்கொண்டார். அவருக்கு அப்பே ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. பிறகு அந்த குற்றுயிர் அறையில் 5 நாட்கள் சிகிச்சையில் 3 நாட்களுக்கு பிறகு இவர்கள் ஒரு கடிதம் எழுதி போட்டார்கள். திருவண்ணாமலை ஆசிரமத்திற்கு ஒரு கடிதம், ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களுடைய ஆசிரமத்திற்கு ஒரு கடிதம் எழுதி போட்டார்கள். அதன் பிறகு 5 நாள் கழித்து ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்துவிட்டார்கள். இப்பொழுது இதோடு பிரச்சனை முடிந்து விட்டது என்று நாம் நினைப்போம் அல்லவா? அதுதான் இல்லை. இங்கே தொடர்ந்து அவருக்கு மறுபடியும் பிரச்சனை. ஏனென்றால் கடித்த இடத்தில் இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த கிருமிகள் இன்னும் இருந்தன, சில கிருமிகள். அதனால் காலில் வலி, வீக்கம். அவரால் காலை கீழே வைக்கவே முடியவில்லை. அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு எப்பொழுதுமே ஆன்டிபயோட்டிக் கொடுப்பார்கள். இவர் அந்த வீக்கம் குறைய வேண்டும், அந்த இன்ஃப்ளமேஷன் என்று சொல்வார்கள், அது குறைய வேண்டும். அப்பொழுதுதான் வீக்கம் குறையும், வலியும் குறையும். ஆனால் வீக்கம் குறையவே இல்லை. இவர் ஆன்டிபயோட்டிக்காக அவர் முழுங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வீக்கமோ குறையவில்லை, வலியோ குறையவில்லை, அதிகமாகிக் கொண்டே போய்விட்டது. இவருக்கு நாம் ஒரு 24 தேதி போதுதான் இவர் ஆசிரமத்திற்கு, திருவண்ணாமலை ஆசிரமத்திற்கு கடிதம் எழுதினார். இப்பொழுது அது வருவதற்கு ஒரு நாள் 2 நாள் இங்கு ஆகும். அதன் பிறகு இங்கிருந்து விபூதி அனுப்புவதற்கு ஒரு 2 நாட்கள் ஆகும். நிச்சயமாக ஒரு 4 நாட்களாவது ஆகும். இவர் மனதிற்குள் நினைத்துக் கொண்டே இருந்தார், திருவண்ணாமலை ஆசிரமத்திலிருந்து இன்னும் விபூதி வரவே இல்லையே என்று. அதற்குள் குருஜி அவர்களுடைய ஒரு பக்தர் விருதுநகரில் ஒரு டாக்டர் இருக்கிறார், அவரை சென்று பாருங்கள் என்று சொன்னார் டாக்டர் ரவி. இவர் உடனே அங்கு சென்று பார்த்தார். அவர் வேறொரு டாக்டரை, சிவகாசியில் இருக்கும் வேறொரு டாக்டரை பற்றி சொன்னார். உடனே இவர் சிவகாசிக்கு ஓடினார். அங்கே அந்த டாக்டர் விருதுநகர் வந்துவிட்டார். அங்கே ஒரு 3/4 மணி நேரம் இருந்து, அதாவது நமக்கு வேலை சரியில்லை என்றால், நம்முடைய ஏதோ ஒரு கெட்ட கர்மமானது பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் இப்படி அனாவசியமான அலைச்சல்கள் நேரும். அந்த சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் ஆனவுடனே சரியாக இருக்க வேண்டியது அந்த இடத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி, அதனால் வலியும் வீக்கமும் அதிகமாகி, இந்த வீணான அலைச்சல் வேறு. நம்முடைய ஆசிரமத்திலிருந்து விபூதியும் வரவில்லை. அவர்கள் அந்த நேரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டார்கள். ஆனாலும் இது பகவானின் சங்கல்பம் என்று அவர் நினைத்துக் கொண்டாராம். இப்படியெல்லாம் அந்த நேரத்தில் நாம் நினைப்பதற்கு ஒரு பெரிய தவம் செய்தால்தான் முடியும். அதற்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும். அந்த மனப்பக்குவம் ஒருவருக்கு வந்தாலே அது ஒரு பெரிய தபஸ். ஆக கடைசியில் 30ஆம் தேதி அன்றுதான், 30ஆம் தேதி காலை அவருக்கு திருவண்ணாமலை ஆசிரமத்திலிருந்து விபூதி கிடைத்து விட்டது. உடனே இவருக்கு மனதில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு குதூகலம், புது தெம்பு. இனி வீக்கம் சரியாகிவிடும், இனிமேல் என் கால் சரியாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் இவரை மிகவும் உற்சாகப்படுத்தியது. 30ஆம் தேதி மாலை, அதாவது 12 நாள் ஆகிவிட்டது. இவர் டாக்டரிடம் சென்று காண்பித்தார். அந்த டாக்டர் பாருங்கள், இப்பொழுது மறுபடியும் ஒன்றை ஆரம்பித்தார். காலின் தோல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தோலை உரிக்க வேண்டும், அப்பொழுதுதான் வீக்கம் குறைந்து வலி நிற்கும் என்று சொன்னார். ஆனால் இது எதுவுமே அவரை பாதிக்கவில்லை. ஏன்? அவருடைய கையில் நம்முடைய பகவானுடைய ஆசிரம விபூதி அவர் கையில் இருந்ததல்லவா. அதனால் அவருக்கு மனதில் ஒரு புது உற்சாகம், புது தெம்பு. டாக்டர் மருந்து எழுத ஆரம்பித்தாராம். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து வந்தது. இத்தனை நாட்கள் கண்ணில் படாத வண்ணத்து பூச்சி. டாக்டர் அந்த மருந்து எழுதும் பொழுது
எங்கிருந்தோ வந்து பறந்து வந்து நேராக லலிதா அம்மாவிடம் வந்து அவரை சுற்றியது. பிறகு டாக்டரிடம் சென்று அவரை ஒரு சுற்று சுற்றியது. பிறகு அங்கும் இங்கும் பறந்தது. இவருக்கு எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். பகவானுடைய தரிசனம் கிடைத்து விட்டது, அவருடைய விபூதி வந்தது, இப்பொழுது பகவானுடைய தரிசனமே கிடைத்து விட்டது, ஒரே பரவசமாகிவிட்டார். பிறகு வீடு திரும்பினார், டாக்டர் கொடுத்த மருந்துகளை சாப்பிட்டார். இந்த வண்ணத்து பூச்சி தரிசனமும் விபூதிக்கு பிறகு வேகமான முன்னேற்றம். அடுத்து 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 டாக்டர் கொடுத்த டேப்லெட் 2 நாளில் நல்ல முன்னேற்றம் வந்தது. தரையில் காலை ஊன்றி நடக்க ஆரம்பித்து விட்டார். அடுத்த முறை டாக்டரிடம் அவர் நடந்து சென்றாராம். டாக்டருக்கு ஒரே ஆச்சரியமாம். இப்பொழுது இன்னும் தோலை விரிக்க வேண்டியது இருக்கிறது அல்லவா? தோலை விரிப்பதற்கு நான் மயக்க மருந்து தர வேண்டும் அம்மா. அது தவிர கோவிட் சமயமாக இருப்பதனால், கொரோனா சமயமாக இருப்பதனால் நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும், சிடி ஸ்கேன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போனார் டாக்டர். உடனே இவர் தயங்கி தயங்கி, டாக்டர் இந்த நேரத்தில் இதுக்கெல்லாம் தேவையா என்று கேட்டாரா. இல்லையேம்மா, இதெல்லாம் செய்யவில்லை என்றால் வலி தாங்க முடியாது உன்னால் என்றாராம். பரவாயில்லை டாக்டர், நான் பகவான் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நான் செய்து கொள்கிறேன் என்று சம்மதித்தேன். அவர் ஏதோ மதமதப்பு ஊசி போட்டார். அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் வலி தெரிந்தது. இருந்தாலும் டாக்டருக்கு ஒரே வியப்பு. என்ன அம்மா இது, உங்களின் வீக்கம் குறைந்து உங்களுக்கு வலி தெரிகிறது என்பது ஒரு நல்ல விஷயம் அம்மா. அப்படி என்றால் வீக்கம் குறைந்து விட்டது என்று அர்த்தம். இன்ஃப்ளமேஷன் குறைந்திருக்கிறது, இதை போட்டே சிகிச்சை செய்வோம் என்று 15-20 நிமிடங்களில் அந்த தோலை உரித்து எடுத்து விட்டார்களாம். இவர் பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாராம் விடாமல். அந்த பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி அதில் மூழ்கிவிட்டார். அந்த தோலை உரித்த வலியே இவருக்கு தெரியவில்லையா. பிறகு அவர் கட்டுப்போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த டிரெஸ்ஸிங்கை செய்து கொள்ளுங்கள், இந்த கட்டை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவருக்கு அதை செய்து அவர் முற்றிலும் குணமானார். அவர் சொல்கிறார், அவருடைய மறு ஜென்மம், அதற்கு பகவானுடைய நாமமும் திருநீருமே காரணம். இனி ஆயுஷ் முழுவதும் பகவான் தனக்கு மீட்டு தந்த இந்த ஜென்மத்தை அவருடைய கைங்கரியத்திலேயே முழுதுமாக கழித்துவிட வேண்டும் என்ற ஒரு உறுதியான தீர்மானத்தோடு கைங்கரியம் செய்து வருகிறார். நாம் இந்த விவரங்கள் எல்லாம் படிக்கும் பொழுதே எவ்வளவு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் இதை படிக்கும் பொழுது நாம் அந்த காட்சிக்கு அழைத்து செல்லப்படுகிறோம். அவருடைய வலி, அவருடைய வீக்கம் நமக்கு நம் உள்வாங்கிக் கொள்கிறோம். இது ஒன்றொன்றையும் நாம் ரீலிவ் செய்கிறோம். லலிதா அம்மா அவர்களுடைய அனுபவம் நம்முடைய அனுபவம் ஆகிவிட்டது. இந்த ஒவ்வொரு நிலையிலும் அவர் படும் பாடு, உள்ளே இருக்கும் போராட்டம், இத்தனையும் நமக்கும் நடக்கிறது. அத்தனையும் மீறி இந்த நாமத்தின் பெருமை, பகவானுடைய விபூதியின் பெருமை தெரியும் பொழுது நம் மனம் விம்முகிறது. அடடா, பகவான் எப்படியெல்லாம் செய்து காப்பாற்றுகிறார். ஆனாலும் பகவானுடைய நாமம் துணை இருக்கிறது, விபூதி எல்லாம் இருக்கிறது தான். இவருக்கு எவ்வளவு வலியும் இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நாமம் சொல்லாமல் இருந்தால் எத்தனை கஷ்டம் வந்திருக்குமோ, அதிலிருந்து மிக குறைவான கஷ்டமே நாம் நாமம் சொல்லும் பொழுது அனுபவிப்போம். இதை பகவானே சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் சொல்வீர்கள், நாமம் சொன்னாலும் கஷ்டம் முற்றிலும் போக மாட்டேன் என்கிறதே என்றெல்லாம் சொல்லலாம். ஆனாலும் நாமம் சொல்வதற்கு முன் இருந்த கஷ்டம் நாமம் சொல்ல ஆரம்பித்த பிறகு அவ்வளவு தீவிரமாய் இருக்காது என்றே பகவான் சொல்லியிருக்கிறார். 1976 அவருடைய பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது பகவான் நாமத்தை பற்றி நிறைய பேசினார்.
அதில் அவர் இந்த நாமத்தின் பெருமையை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆக இத்தனை கஷ்டங்கள், நாம் விதிப்படி, பாம்பு கடிப்பதெல்லாம் விதி இருந்தால் தான் கடிக்கும் என்று சொல்வார்கள். அந்த விதிப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தில் ஏதேனும் 75% நாம் யாரிடம் அடைக்கலம் அடைந்திருக்கிறோமோ அந்த பகவான் எடுத்துக்கொண்டு விடுவார். ஆனால் ஏதோ ஒரு குறைந்த சதவிகிதமாவது நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதையும் நாமத்தின் துணை கொண்டு அதை சுலபமாக கடந்துவிட முடியும். இதைத்தான் நமக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நாமும் சொல்வதால் கஷ்டமே வராது என்று யாரும் நினைக்கக்கூடாது. ஆனால் கஷ்டம் வருவதற்கு முன்பு, நேற்று சொன்னேன் அல்லவா, நாமத்தை சொன்னால் உடனே கஷ்டம் வருகிறது என்று நினைக்கும் பொழுது, அன்பர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கஷ்டம் வரப்போகிறது என்பது விதி, அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் நமக்கு நாமம் வந்து நம்மை அடைந்து நம்மை நாமம் சொல்ல வைத்து அந்த கஷ்டத்தை அவர் சுலபமாக்குகிறார். இதுதான் நாமம் பகவான் செய்யும் வேலை. ஆக இதை நாம் நினைவில் கொள்வோம். பகவானுடைய நாமத்தினுடைய பெருமை அளப்பரியது. அதனுடைய ஆழத்தை நம்மால் பார்க்க முடியாது. அது எப்பொழுதும் நமக்கு துணை இருந்து கொண்டு நம்முடைய பண கஷ்டம், மன கஷ்டம், உடலில் ஏற்படும் பலவிதமான வியாதியின் கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய தீர்வாக இருக்கிறது. அந்த நாமத்தை நாம் ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவே நாம் லலிதா அம்மாவினுடைய மன உறுதியை பார்க்கிறோம். நாமத்தில் அவர் கொண்டுள்ள நம்பிக்கையை பார்க்கிறோம். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் ஒரு பெரிய மகாத்மாவிடம் அடைக்கலம் அடைந்தால்தான், அவருடைய நாமத்தை, அவர் கொடுத்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டுமே நமக்கு வரக்கூடியது. அந்த பகவான் இதோ நம் கண் முன்னே நின்று கொண்டிருக்கிறார்.